எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா 4 by Nippon Paint, Asia's real #1 paint. ஆனா உனக்கு கல்யாணம் நடக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லடா. டேய், எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன்டா. கீழே வாங்கடா. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். நாங்க வாழ்றதா சாகுறதாங்கிறது இப்ப உங்க கையில தான் இருக்கு. டேய், கல்யாண விஷயத்துல எனக்கு சில பிரின்சிபல் இருக்குடா. என்ன ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்னைய மட்டும் ஏன்டா கார்னர் பண்றீங்க? எங்க உயிரை விட உனக்கு பிரின்சிபல் தான் முக்கியமா? அப்ப அந்த பிரின்சிபலை கட்டிட்டு அழுடா. செத்து போறடா. டேய் 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 சுந்தர், டேய் உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன்டா. எங்க உயிரா இல்ல உன் பிரின்சிபலா நீயே முடிவு பண்ணிக்கோ. டேய் டேய் பேசாதடா. எதையும் கேட்கடா தயாரா இல்ல. சீக்கிரம் உன் முடிவை சொல்லு. சரிடா, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. இந்த பூமியில நாங்க வாழ்ற டைம் முடிஞ்சிருச்சுடா. டேய் டேய் டேய், டேய் வேணாம்டா. டேய் டேய் டேய், நான் ஒத்துக்கிறேன்டா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறேன்டா. டேய் உண்மையாதான் சொல்றியாடா? உண்மைதான்டா. தயவு செஞ்சு கீழே வாங்கடா. டேய் அம்மா தான் உனக்கு உயிர்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. டேய், என் மேல நம்பிக்கை இல்லையாடா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. தயவு செஞ்சு இறங்கி வாங்கடா. நம்பிக்கை இல்லடா. நீ அம்மா மேல சத்தியம் பண்ணு, அப்பதான் நாங்க வருவோம். பண்ண மாட்டடா. நீ பண்ண மாட்ட. நாங்க சாவுறோம்டா. அம்மா மேல சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. வாங்கடா. நீங்க முதல்ல கீழே இறங்கி வாங்கடா. நீ உடனே வீட்டுக்கு போய் அம்மாட்டையும் பாட்டிட்டையும் சொல்லு. ஐயோ டேய், நீங்க முதல்ல இறங்கி வாங்கடா. நான் சொல்றேன்டா. அக்கா என்னக்கா சொல்ற? நிஜமாவா? என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா, நான் இப்ப அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே சொல்றேன். ஐயோ அது இல்லக்கா. சக்தி, என்னடி மீனாட்சி எங்க இருக்கா? அம்மா ஒரு நிமிஷமா. அக்கா இப்ப எதுக்கு அங்க போயிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு? இல்ல சக்தி, நான் போயிட்டு வரேன். அப்பா அம்மா கிட்ட நீயே சொல்லிடு. அக்கா சக்தி, என்னாச்சுமா? அப்பா சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாராம்பா. ஏய், என்னடி சொல்ற? ஆமாம்மா, அக்கா தான் சொல்லிச்சு. கடவுளே, அந்த சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாருன்னு தான் எல்லாருமே நினைச்சோம். அவரையே நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்ட. அதே மாதிரி என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தையும் நீதான் எப்படியாவது நல்ல விதமா நடத்தி கொடுக்கணும். நிஜமாவுமா சொல்ற? ஆமாப்பா,
அக்காவையும் சுந்தரியும் சிவா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காராம். நாம கும்பிடுற கடவுள் நம்மள கைவிடலீங்க. சரி சரி அது இருக்கட்டும். ஏமா இப்ப எதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க? தெரியலப்பா, அக்கா வீட்டுக்கு வந்து எல்லாம் சொல்றேன்னு சொல்லிச்சு. சரி வாங்க நாமளும் அவங்க வீட்டுக்கு போலாம். அப்பா இப்ப எதுக்குப்பா அங்க? மா காரணம் இருக்குமா, நான் சொல்றது கேளுங்க. வாங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போலாம். அனு, துர்கா டியூஷன்ல இருந்து வருவாள்ல, நீ வீட்லயே இரு. சரிம்மா. சரி வாங்க போலாங்க. போலாம். முத நம்ம வீட்டுக்குள்ள வர உன் வலது கால் எடுத்து வச்சு வா. வா மீனாட்சி. மா அம்மா மா என்ன சிவா? சுந்தர், என்னடா இது? சிவா, ஏதாவது பிரச்சனையா? பா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். சுபத்ரா, மா லெஃப்ட்ல இங்க தான் நிப்பாட்டுப்பா. இந்தாப்பா. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அம்மா, என் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேம்மா. சிவா, இப்ப நீ சொல்றது உண்மைதானே? ஆமாம்மா, உண்மைதான்.
சிவா, எனக்கு சந்தோஷமா இருக்கு. மீனாட்சி, எங்க என் பொண்ணோட வாழ்க்கை? அவ ஆசைப்பட்டபடி அமையாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எங்க வயத்துல பாலை வாத்துட்டீங்க தம்பி. இதுக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம்னு தெரியல. தேங்க்ஸ் சிவா. அம்மா, லேட் பண்ணாம சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணத்தை உடனே முடிச்சிடலாமா? தம்பி, என் பொண்ணு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கே, அது நடக்குமோ நடக்காதோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா அந்த கவலையை இப்ப நீங்க போக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீங்க மட்டும் ஒத்துக்காம போயிருந்தா என் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அந்த கல்யாணத்துல என் பொண்ணு சந்தோஷமா இருப்பாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அவ வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போறா. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின தெய்வம் நீங்க. ரொம்ப நன்றி தம்பி. அம்மா, ஏற்கனவே சுந்தர் மீனாட்சியோட நிச்சயதார்த்தம் தள்ளி போயிடுச்சு. அதனால குறிச்ச தேதியிலேயே நம்ம நிச்சயத்தை வச்சுக்குவோம்மா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவங்க கல்யாணத்தை நம்ம நடத்திடலாம். அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. வேண்டாம் தம்பி. வீட்டுல பெரிய பையன் இருக்கும்போது சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணா அவ்வளோ நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல தம்பி, உங்களுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்க அம்மா ஆசைப்படுவாங்க. இது வரைக்கும் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களான்னு உங்க அம்மாக்கு இருந்த மாதிரியே எங்க எல்லாருக்குமே இருந்தது. ஆனா அந்த பயம் இப்ப எங்க யாருக்குமே இல்லை. அதனால சீக்கிரமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. இங்க பாருங்க அங்கிள், சுந்தர் மீனாட்சி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் சப்போஸ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா உங்க பொண்ணு வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும்னு பயப்படுறீங்களா? நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணியிருக்கேன். என் உயிரே போனாலும் அந்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன். சே, நாங்க உங்க மேல சந்தேகப்படல தம்பி. உங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான் சொன்னோம். சரி தம்பி, உங்க விருப்பப்படியே முதல்ல இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்க நிச்சயம் முடியட்டும். உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல வச்சுக்குவோம். அங்கிள், எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த பிஸ்னஸை கூட கொஞ்சம் நான் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால தான் சொல்கிறேன், சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை இப்போ உடனே நடத்திடலாம். சிவா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு நீ சொல்ற காரணம் தான் சரியில்லை. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவியா மாட்டியான்னு நாங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தோம். இப்ப நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல, அந்த மாதிரி தான். எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடக்கும். எல்லாத்துக்கும் நேரம்னு ஒண்ணு வேணும். வாழ்க்கையிலயும் பிசினஸ்லயும் டைம் ஒர்க் அவுட் ஆகணும். நீ என்ன சொல்ற? சரி, உங்க இஷ்டமா.
அப்பாடா, கொஞ்ச நேரத்துல பயம் தொண்டைக்குழி வரைக்கும் வந்துட்டு போயிடுச்சு தம்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்போ நாங்க கிளம்புறோம். இருங்க மனசு நிறைஞ்ச மாதிரி வயிறு நிறையணும் இல்ல, சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கட்டுங்க, கல்யாணத்துல சாப்பிட்டுக்குவோம். மீனாட்சி, போமா, போய் அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ம் சரிப்பா. சுபத்ரா, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருமா, நல்லா இருப்பா. சுபத்ரா, நல்லா இருங்க. அப்போ நாங்க புறப்புறோம் சம்பந்தம். சரிங்க, வரமா, வாங்க. வரேன் தம்பி. வா. சரி. மா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானம்மா? சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ண. இப்போ அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். நீ ஹாப்பி தானம்மா? மா, அண்ணன் கல்யாணம் நடக்காம என் கல்யாணம் நடக்காதுன்னு நீ கண்டிஷன் போட்டல. அப்போ நான் நினச்சேம்மா, நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லையோன்னு. ஆனால் ஒரு அம்மாவா ஒரு புள்ளையோட வாழ்க்கையை யோசிச்சு தான் நீ அப்படி சொன்னேன்னு எனக்கு அப்புறம்தாம்மா புரிஞ்சுது. ஒருவேளை நீ என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நான் மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அண்ணன் கல்யாணம் பண்ணலையேன்னு கண்டிப்பாக நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பேம்மா. மா, அந்த கில்ட்டினஸ் எனக்கு வராததுக்கு காரணமே நீதாம்மா. தேங்க்ஸ்மா. மா, இன்னைக்கு சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னா அதுக்கு முழு காரணம் நீ மட்டும்தாம்மா. ஏன்னா அதை கிரியேட் பண்ணதே நீ தானம்மா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை இல்லம்மா? மா, மீனாட்சி இந்த வீட்டில் சந்தோஷமா இருப்பா. லைஃப் லாங் நீயும் மீனாட்சியும் சந்தோஷமா இருப்பீங்கம்மா. என் மொத்த சந்தோஷத்துக்கு காரணமே நீதாம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச்மா. உன் சந்தோஷம் தாண்டா எனக்கு முக்கியம். தேங்க்யூம்மா. என்னது, உண்மையாவா? ஐயோ, சரி, நான் இப்பவே அத்தை மாமா எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுறேன். அத்தை மாமா, என்னங்க? ஏய், என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர? தாரணி, ஏமா இப்படி மூச்சு வாங்குற அளவுக்கு ஓடி வந்திருக்க? என்னாச்சு? அத்தை, அது வந்து சொல்லு. என் அண்ணன் சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. யாரு? சிவாவா? ஆமாங்க. அப்ப சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நடந்துருமா? கண்டிப்பா நடந்துருங்க. குறிச்ச தேதியில நிச்சயம் நடத்திடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. கடவுளே, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த விஷயம் கோதாவரிக்கு தெரியுமா? அத்தை, கோதாவரி அத்தை, சாமிநாதன் மாமா எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலந்து பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ சிவாக்கு பொண்ணு? அண்ணன் சம்மதிச்சிட்டாருல, அம்மா அதெல்லாம் சூப்பரா பாத்துருவாங்க. எப்படியோ சுந்தரண்ணனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. எனக்கு அது போதும். ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்கமா. நானும் கோதாவரிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். ஐஸ்வர்யா,